என் தங்கமே, உன் விதியே இப்படித்தான் என்று நீ நினைத்து கொண்டிருந்த வருந்துகின்ற வேளையிலே உனக்கு அதிர்ஷ்டத்தை வாக்கினே நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனதில் எந்த கவலையும் வைத்து கொள்ளாதே. நீ விரும்பியவரை நினைத்துதானே உன் மனம் வருந்திக் கொண்டு இருந்தது. அவரை விட்டு விட்டு வந்தாலும் அவரது நினைவுகள் மட்டும்தான் என் மனதோடு இருந்து கொண்டு இருக்கின்றது அப்பனே என்று உன் மனதிற்குள் தீராத கவலையோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். துன்பத்தின் ரேகையில் நான் பயணம் செய்தாலும் என்னை அவர் விட்டு சென்றதுதான் மனம் நொறுங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நீ மறந்து விட்டாய். அதனால தான் இந்த விளைவுகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வருகிறது. என் தங்கமே, இப்பொழுதும் ஒன்றும் நடக்கவில்லை. இந்த சாய்தேவன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எவ்வளவு இடர்கள் ஏற்பட்ட போதிலும் மனம் என்னும் அச்சத்தால் நீ வீழ்ந்து விடாமல் இந்த அப்பனின் நாமத்தை மட்டும் பாராயணம் செய்து பார். நீ போதுமான அளவில் காத்திருந்த பொறுமைக்கு அங்கு பலன் கிடைக்கப் போகிறது. உன் துணை உன்னை விட்டு சென்று விட்டார் என்று நினைத்துதானே வருந்தினாய். இனி அந்த இடர்பாடுகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து நீ எதற்காக கலங்கினாயோ அந்த விஷயத்திலிருந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். கடலில் இருக்கும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியும். கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டால் மட்டுமே அது சாத்தியமாகும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் நீயாக மட்டுமல்ல, உன்னை சுற்றி உள்ளவர்களும் அங்கு குழப்பமடைய செய்து கொண்டால் மட்டும்தான், அதற்கு நீ இடம் கொடுத்தால் மட்டும்தான் உன் குழப்பம் அங்கு ஒரு நிலையை அடைந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது மற்றவள் செய்த சூழ்ச்சியால் நீ குழப்பத்தின் உச்சிக்கே சென்று விட்டாய். என் பிள்ளையே, பதறாதே. ஒரு விஷயம் அங்கு உச்சிக்கு செல்கிறது என்றால் அடுத்தது அதன் இறுதி கட்டத்தை எட்டுவது என்றுதானே அங்கு உறுதியாகிவிடும். அப்படிதான் அந்த குழப்பத்தையும் முறியடித்து உனக்கான வெற்றி பாதையை தந்து உன்னை எப்படியெல்லாம் அங்கு தவிக்க விட்டு சென்றாரோ அந்த துணையை மீட்டெடுத்து இப்பொழுது உன் கரம் பற்றி தருவதற்காக இந்த சாய்தேவன் வந்து விட்டேன். உன் உறவால் இல்லறம் நல்லறமாக மாறி உனக்கு இதுவரை இருந்த சுமையெல்லாம் உன் வாழ்க்கை என்னும் தேடலில் முடிந்து போய் நீ எதை நினைக்கிறாயோ, யார் ஒருவர் உன்னருகில் வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரே உன்னை தேடி வருவதற்கான எல்லா நிலையையும் உருவாக்கிவிட்டேன். சில சமயத்தில் நாம் பயத்தினாலும் கோழைத்தனத்தினாலும் வாழ்க்கையில் அந்தரத்தில் சிக்கி தவிக்கின்ற ஒரு வேதனை ஏற்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் காலம் மாறும் என்ற நம்பிக்கையோடு நீ வழிபட்டு கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே உன் பாதையை மாற்றியமைத்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு தருவதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனமருந்த வேண்டாம். துயரத்தால் நீ என்ன செய்ய போகிறாய், ஏது செய்ய போகிறாய் என்று முடங்கிக் கொண்டு இருக்காதே. என் தங்கமே, சொல்கின்ற வாழ்க்கையில் மனம் காயப்பட்டாலும் வருகின்ற விதியை மதியாலும் வென்றுவிடலாம். அதுவும் என் சாயப்பனின் அருள் இருக்கும் பொழுது என்று நீ நினைத்துக்கொள். நீ இந்த விஷயத்திலிருந்து மீட்டு வந்து உனக்கான வெற்றியை பெறத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விஷயத்திலும் அலட்சியமாக அங்கு இருந்துவிட்டு அதன் வரும் பின்விளைவுகளை சந்திப்பதை விட அதை செய்யும் போது கவனமாக செய்து உனக்கான வெற்றியை நீ இப்பொழுதே தேர்ந்தெடுத்துக்கொள். நீ என்ன செய்தாலும் அங்கு குற்றமே என்று சொல்கின்றவர் வாழ்க்கையில் இருந்து நீ நகர்ந்துவிட்டு வா. அதில் ஒன்றும் தவறில்லை. சில வார்த்தைகள் வழியை தரும் பொழுது சில வார்த்தைகள் நம் உயிரை பிரிக்கின்ற அளவுக்கு அல்லவா நமக்கு மன உணர்வுகளை தரும் பொழுது அந்த இடத்தில் இருப்பது ஒன்றும் சரியானதாக இருக்காது.
அதனால் சில சமயத்தில் நாம் பெறுகின்ற நிலை ஏற்பட்டாலும் அந்த தன்மானத்தை இழக்கும்படியான செயல்கள் நடக்கும்போது அதிலிருந்து வெளிவந்து உன் வாழ்க்கைக்கான தேடலை நீ தேடிக்கொண்டே இரு. எந்தவித தவறுமே செய்யாமல் நான் விதியின் கோலத்தால் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே, இதுதான் என் வாழ்க்கையா, இதுதான் என் எண்ணமா, இதுதான் என் எண்ண தேடலா என்று என் பிள்ளைகள் கேள்விக்கு மேல் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். என் தங்கமே, நீ கலங்கி நிற்பதை பார்த்து என் கண்களும் கலங்கி நிற்கின்றதான் செய்கிறது. ஆனால் அத்தனை கருமை வினைகளையும் மாற்றி இப்பொழுது உனக்கான வெற்றியை உனக்கு தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ மனம் தளராமல் இரு. உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்பதில் உறுதியாக நம்பு. வாழ்க்கையில் சிரிப்பை இழந்துவிட்டு இழப்புகளின் வழியை உன் மனதோடு வைத்து கொண்டு இருப்பதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. என் பிள்ளைகள் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் பாரத்தை என் மீது ஒப்படைத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு என்னை வழிபடம் தொடங்கும் இந்த தருணம்தான் உன்னை யாரென்றே உனக்கு நிரூபிக்கப் போகிறேன். இதனால் வரையிலும் நான் எதற்காக வாழ்ந்தேன், ஏன் வாழ்ந்தேன் என்று தெரியாமலே நீ மனம் போன போக்கில் சென்று கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். சுமக்கும் வரைதான் பாரம், கடக்கும் வரைதான் தூரம். அதனால் அந்த சுமையையும் தூரத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் வெற்றியை நான் தருகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கான பாதையில் நீ நம்பிக்கையோடு செயல்படு. யாருமே இல்லை என்ற நிலையை தாண்டி உனக்காக இந்த சாய்தேவன் இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகவே இரு. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் எப்பொழுதுமே என் பிள்ளைகள் இக்கட்டான கடினமான பாதையை கடந்து வரும் பொழுதும் நீ அங்கு மாறா நம்பிக்கையோடு செயல்படு. நிறை குறை இரண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, மனம் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது. ஆனாலும் அதையும் தாண்டி என் பிள்ளைகள் கரைபடியாத உள்ளத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். சிறிதும் தவறு நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். இதோ உன் நிலைமையை மாற்ற நான் ஒரு நொடி எடுத்து விட்டேன். இப்பொழுதே இதை கேட்கும் நிமிடமே கண்களை மூடி உன் வாழ்க்கையின் நிலையை உணர்ந்து பார். சற்றென்று கண் முழிப்பதற்குள் உன் நிலையை மாற்றியமைத்து உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களின் விடியிலிருந்து மீட்டு உனக்கான வெற்றி பாதை உன் கண்களுக்கு புலப்படுவதை நீ உணரத்தான் போகிறாய். என் பிள்ளையே, காத்திருந்தவர்களுக்கு அனைத்தும் கிட்டும் என்பார்கள். இதோ அப்படித்தான் உன் வாழ்க்கையில் காத்திருந்த நிலையெல்லாம் முடிந்து இப்பொழுது உன் பரிசை வாங்குவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் காயத்திற்கான பலனை அனுபவிக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கு நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.